மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நம்முடைய தலைவர்கள் அங்கே உரையாற்றினார்கள். அந்த மாநாட்டுக்கு பிறகு இந்தியாவிலே இடதுசாரி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு ஒத்த கருத்துடைய அந்த போராட்டத்தை இந்தியாவிலே வலுப்படுத்த வேண்டும். இடதுசாரி ஜனநாயக மாற்றுதான் உண்மையான மாற்று என்ற அந்த முழக்கத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய அந்த போராட்டத்தை தமிழகத்திலே இந்தியாவிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அது ஒரு பகுதியாக கடந்த 8ஆம் தேதி தமிழகத்திலே இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து விசிகாவும் அந்த இணைந்து ஒரு போராட்டத்தை, தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நடத்தினோம். எனவே இந்த முயற்சி என்பது இங்கு இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து சோசலிசத்துக்கான அத்தகைய சமதர்ம சமூக சோசலிசத்தை படைப்பதற்கான அந்த போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் நிச்சயமாக அதற்கு ஒரு அந்த முன்னெத்தி ஏறாக இது தமிழகத்திலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் இதிலே அளவில் கூட நாம் குறைந்த அளவில் தான் பங்கேற்று இருக்கின்றோம். தோழர் லெனின் கூட இங்கே பேசிக் கொண்டிருந்தார். அது நம்முடைய ஊர்வலம் பொதுக்கூட்டம் என்ற அத்தகைய முயற்சிகள் எல்லாம் கூட பேரணியிலே வந்துவிட்டால் பொதுக்கூட்டத்திலே இருந்து போவது என்பது கிராமத்தில் போகக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு அதற்கான சூழல் நேரம் என்பது கிடைக்கவில்லை. எனவே இருந்தாலும் கூட ஒரு முயற்சி என்பது தோழர் துரை மதிவாணன் அவர்கள், இடதுசாரி பொதுமையினுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் எடுத்த ஒரு தொடர்ந்த முன்னெடுப்பிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, சிபிஐ, எம்எல் போன்ற கட்சிகள் இணைந்து இதை முன்னெடுத்தும் நிச்சயமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழகத்திலே தஞ்சையிலே மிக வலுவான இப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை, ஊர்வலத்தை முன்னெடுப்போம் என்பதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தோழர்களே, இந்தியாவிலே இன்றைக்கு இந்திய விடுதலை இன்றைக்கு சாத்தியமாயிருக்கிறது என்று சொன்னால் அது மகத்தான ரஷ்ய புரட்சியினுடைய விளைவாக அவர்கள் கொடுத்த விலையின் காரணமாகத்தான் உலகத்திலே பல நாடுகள் சுதந்திரத்தை சுவாசித்திருக்கின்றது. இங்கே கூட இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய மேடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பதாகைகளை கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே 1945ஆம் ஆண்டு ஹிட்லரை 2 கோடி ரஷ்ய செஞ்சானை ரஷ்ய மக்களுடைய உயிர்களை கொடுத்துத்தான் உலகை இந்த ரஷ்யா மகத்தான ரஷ்ய புரட்சிக்கு பின்னாலே ஸ்டாலின் தலைமையிலே இந்த உலகத்தை பாதுகாத்திருக்கின்றோம். அதற்கு பின்னாலே இந்தியாவிலே நம்மளை போன்ற இயக்கங்கள் இத்தகைய வலுவான விடுதலைக்கான போராட்டத்தை நடத்தினாலும் அந்த ஹிட்லருடைய ஏகாதிபத்திய போர் வெறிபிடித்த அந்த ஏகாதிபத்திய பாசிச சக்தியை வீழ்த்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தில் பல நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க முடியாது. இன்றைக்கும் கூட புடின் சமீபத்தில் இந்தியாவிலே மோடியோடு கைகுலுக்கி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஏகாதிபத்திய போர் வெறிபிடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்தை தொடர்ந்து இந்தியாவிலேயும் பல உலக நாடுகளையும் இன்றைக்கு அதை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. உக்ரைன் போராக இருக்கட்டும், இங்கே பாலஸ்தீனத்தை முற்றாக அழித்திருக்கக்கூடிய ஒரு மனிதகுல விரோதியாக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவிலே கூட இன்றைக்கும் இடதுசாரி இயக்கங்கள், தொழிலாளி வர்க்கம் மகத்தான போராட்டத்தை நியூயார்க் நகரத்திலே, உலகத்தினுடைய வாஷிங்டன் போன்ற முக்கியமான நகரங்களில் அந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை தொழிலாளி வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. வெனிசுலா இன்றைக்கு ரஷ்யா புரட்சிக்கு பின்னால் ரஷ்யா மட்டுமல்ல, சீனாவும், வெனிசுலாவும், மெக்சிகோவும், கியூபாவும், வியட்நாமும் இன்றைக்கு சோசலிச பதாகையை முன்னிறுத்தி அந்த மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் வெனிசுலாவை நிர்மூலமாக்குவதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியங்கள் எடுத்த முயற்சி. அதே போல கியூபா ஒரு சின்னஞ்சிறிய நாடு. பிடல் காஸ்ட்ரோ என்ற மகத்தான தலைவன், சேகுவாரா என்ற நம்முடைய உலக புரட்சியாளர், அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மகத்தான போராட்டங்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த சின்னஞ்சிறிய கியூபாவை, அமெரிக்காவின் காலடியில் இருக்கக்கூடிய கியூபாவை எதிர்த்து ட்ரம்பால் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அதுதான் சோசலிசத்தினுடைய மகத்தான அந்த உறுதி, அந்த மக்களுடைய உறுதிப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எனவேதான் உலகத்திலே நிச்சயமாக சோசலிசம் தான் தீர்வாக இருக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கிலே, அமெரிக்காவிலே மம்தானி இன்றைக்கு நியூயார்க் நகர மேயர் தேர்தலிலே ஒரு இடதுசாரி சிந்தனையாளன் அதே அமெரிக்க நகரத்திலேயே வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த புரட்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் வரலாற்றில் நாங்கள் துடைத்து விடுவோம் என்று RSS இந்துத்துவா கார்ப்பரேட் கூட்டணி இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் உங்களால் அதை செய்ய முடியாது. இங்க இருக்கக்கூடிய சீனாவுக்கு எதிராக 200% வரியை நாங்கள் போடுவோம் என்று கொக்கரித்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப், ஆனால் அதே ட்ரம்ப்
சீனாவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அளவிற்கு கை கொடுக்க வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருப்பது என்பது சீனாவுடைய வல்லமையை, அதனுடைய பொருளாதார வலிமை, ராணுவ வலிமை, மகத்தான தொழில்நுட்ப புரட்சியிலே மிகப்பெரிய சாதனையை சீனா என்பது ஈட்டி இருக்கின்றது. 2024 அங்கே ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு அமைப்பு ஒரு கருத்து கணிப்பை நடத்தினார்கள். அதிலே ரஷ்யாவிலே சீனாவிலே மிகப்பெரிய சர்வாதிகார கம்யூனிச ஆட்சி இருப்பதாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய முதலாளித்துவம் கொக்கரித்தது. ஆனால் சீன மக்கள் 79% பேர் மிகச்சிறந்த ஜனநாயகத்தை நாங்கள் சீனாவிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கருத்து கணிப்பை உலகத்திலே அந்த அமைப்பு என்பது வெளியிட்டது. எனவேதான் இந்தியாவிலேயும் இந்த பாசிச பயங்கரவாதிகளுக்கு எதிராக, இந்துத்துவ கார்ப்பரேட் அந்த கொள்ளை கும்பலுக்கு எதிராக நம்முடைய மகத்தான போராட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகளுடைய முகம் இல்லாமல் இந்தியாவிலே எந்த முற்போக்கு இயக்கங்களும் எந்த அமைப்புகளும் இல்லை என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மாற்று சக்தியாக இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் கூட இந்தியாவிலே கேரளாவில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசாங்கம் இந்தியாவிலே தீவிர வறுமை ஒழிந்த ஒரு முதல் மாநிலமாக கேரளாவிலே இடது முன்னணி அரசாங்கம் மகத்தான சாதனையை இந்தியாவிலே நாம் உருவாக்கி இருக்கின்றோம். எழுத்தறிவிலே இந்தியாவிலே முதல் மாநிலம். அதே போல இன்றைக்கு தீவிர வறுமை ஒழிந்த மாநிலமாக கேரளா இருக்கின்றது. இந்த இடது மாடல் தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக நாம் இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய, காவி பயங்கரவாதிகளுடைய இத்தகைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவிலே நாம் மேலும் வலுவாக இத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய போராட்டத்திலே தான் இன்றைக்கு ரஷ்ய புரட்சியினுடைய அந்த மகத்தான கொண்டாட்டத்தை நாம் தஞ்சையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே கூட இங்கே பேசிய தோழர் பாட்டாளி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவர்கள் ஏதோ இஸ்லாமிய மசூதி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே திருப்பரங்குன்றத்திலேயும் திண்டுக்கல்லையும் பல்வேறு இடங்களில் தீபம் ஏற்றுவதற்கான முயற்சியை செய்தார்கள் என்று சொல்லி, ஆனால் எதேச்சியாக நாங்கள் நேற்று காவல்துறையிலே பேசுகின்ற பொழுது தஞ்சை பெரிய கோவிலில் இங்கே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று கோரி இங்கே இந்து முன்னணி அமைப்பினர் கயவர்கள் ஒரு போராட்டத்தை இங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய திட்டம், இந்தியாவில் ராமரை வைத்து நீங்கள் கலகம் செய்தீர்கள், ராமருக்கு நீங்கள் கோயில் கட்டினீர்கள், தலைமை பூசாரியாக மோடியும் மாறினார். ஆனால் அயோத்தி இருக்கக்கூடிய அதே இடத்திலேயே அங்க இந்தியா கூட்டணி என்பது ஒரு பொது தொகுதியிலே ஒரு தலித்தை மகத்தான வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஓடி போய் வாரணாசியிலே போய் அங்கே நின்றீர்கள். அதுக்குள்ளேயே எவ்வளவு ஊழல் இருக்கிறது என்பது வெளியிலே சொல்லியிருக்கின்றோம். எனவேதான் தமிழகத்திலும் கூட திருப்பரங்குன்றத்திலே, திண்டுக்கல்லிலே, தமிழகத்துடைய பல்வேறு இடங்களில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை இன்றைக்கு இந்துத்துவ கும்பல், இந்த மக்களுடைய ஒற்றுமைக்கு உலை வைக்கக்கூடிய கும்பல் துடித்துக் கொண்டிருக்கின்றது. தஞ்சையிலே நீங்கள் மைக்கேல் பட்டியல் லாவண்யாவுக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒரு பதட்டம் ஏற்பட முயற்சித்தீர்கள், அதிலே தோற்று போனீர்கள். அடுத்து நீங்கள் திருப்பரங்குன்றத்திலே முயற்சி செய்தீர்கள். மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதசார்பற்ற கட்சிகள் சேர்ந்து அதை முறியடித்திருக்கின்றோம். அந்த முறியடிப்பிலே தமிழக அரசாங்கம் உறுதியாக அத்தகைய நிலை எடுத்தது. ஜி.ஆர். சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக இந்த நாட்டை பாதுகாப்போம், சோசலிசம் தான் தீர்வு என்று உலகத்திலே இன்றைக்கு பல நாடுகள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலும் அதை மாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கு இந்த பொறி நிச்சயமாக ஒரு பெருந்திரியாக இந்தியாவிலே மாறும். அதற்காக முன்னெடுப்படுத்த துரை மதிவாணன் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுடைய தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த முன்னெடுப்பிலே தொடர்ந்து நாம் செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.